குட் ஃப்ரைடே லீவுக்கு மதுரை வந்திருந்தேன். மதுரையிலேருந்து பெங்களூர் ரிட்டர்ன் போறதுக்கு நான் எஸ்சிடிசில தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஏசி செமி ஸ்லீப்பர். எனக்கு சார்ஜஸ் வந்து 750 வந்து ஆச்சு. 9:15க்கு பஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நான் 8:30க்கெல்லாம் மாட்டுத்தாவணி வந்துட்டேன். ஏன்னா டிக்கெட்ல வந்து எந்த டீட்டெயில்ஸும் குடுக்கல. வெறும் ஒரு பஸ் ரூட் நம்பர் மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அத வச்சு தான் செக் பண்ணணும்னு நான் சீக்கிரமே வந்துட்டேன். அங்க விசாரிக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு போர்டிங்க்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், பஸ் நம்பர்லாம் வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா அதே மாரி பஸ் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் வந்துருச்சு. கால் பண்ணி பஸ் ஏறியாச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவா வச்சுட்டு தான் பஸ்ல ஏறினேன். ஏன்னா எனக்கு வேற எந்த பஸ்ஸுமே கிடைக்கல. எல்லாமே 2000க்கு மேல தான் இருந்துச்சு ரெட் பஸ்ல பார்க்கும்போது. இது மட்டும் தான் ஒரு 750 அந்த ரேஞ்சில் இருந்ததுனால சரி எஸ்சிடிசி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணேன். இந்த லக்கேஜை வந்து கீழே வைக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தேன். அவர் கண்டக்டர் எதுவுமே சொல்லல, கண்டுக்கவே இல்லை. எல்லாருமே மேலே தான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க சீட்ல. அதனால நானும் எடுத்துட்டு வந்து கால் வைக்கிற இடத்துல வந்து வச்சுக்கிட்டேன். மேலே வந்து பாத்தீங்கன்னா ஏசி ப்ளோவர், ஒரு லைட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏசி ப்ளோவர் ட்ரிப் ஃபுல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. எந்த பிரச்சனையும் வரல எனக்கு. சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. புஷ் பேக் சீட்டா இருக்கட்டும், மேலே ஸ்லீப்பர் இருந்துச்சு. ஸ்லீப்பர் சீட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்னா உங்களுக்கு இந்த புஷ் பேக் சீட் கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு வந்து 9 ஹவர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு கடைசியில. ரைட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. ரொம்பவே மோசமா தான் இருந்துச்சு. ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா தான் வந்து ரைடு இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இதுலயே வந்து நிறைய வால்வோ பஸ்ஸஸ் வந்து புதுசா விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு கிடைக்கிறது பேஸ்ட் ஆன் லக் தான். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்டா 6:30க்கெல்லாம் வந்து நான் பெங்களூர் ரீச் ஆயிட்டேன். பெங்களூர் வந்தோடனே அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.